தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு கம்பஹா ஒஸ்மான் வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல்கள். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் படுகொலை. நல்லூர் மகோற்சவ பத்திரிகையும் காளாஞ்சியமும் மாநகர சபையிடம் கையளிப்பு. அரசு அதிகாரிகளை மிரட்டி அரசியல் செய்யும் அரசாங்கம் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. மாவீரர்கள் வாரத்தில் மஹிந்தவிற்கு தீங்கு விளைவிக்க திட்டமாம், இப்படி கூறும் மனோஜ் கமகே. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். கணேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒஸ்மான் குணசேகர எனப்படும் கம்பஹா ஒஸ்மான் என்பவரிடம் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது கெஹில் பத்ர பத்மே என்பவரின் கருப்பு பணத்தை இலங்கைக்குள் இருந்து முழுமையாக வெள்ளையாக்கும் நடவடிக்கைகளை இவரே முன்னெடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் ஒஸ்மான் குணசேகர எனப்படும் கம்பஹா ஒஸ்மான் கடந்த 13ஆம் திகதி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கம்பஹா ஸ்ரீபோதி வீதி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் 10 தோட்டாக்கள் மற்றும் 2 மெகசின்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து சந்தேக நபரான கம்பஹா ஒஸ்மானை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அந்த கால பகுதி நிறைவடைந்ததை தொடர்ந்து சந்தேக நபரை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அனுமதி பெற்றுள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெஹில் பத்ர பத்மேயுடன் அவர் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அத்துடன் சமூகத்தையும் போலீசாரையும் திசை திருப்பும் நோக்கில் தாங்கள் இருவருக்கும் இடையே கடுமையான பகைமை இருப்பதாக நீண்ட காலமாக அவர்கள் காட்டி வந்துள்ளமையும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணை அதிகாரிகளின்படி கெஹில் பத்ர பத்மேவிடமிருந்து கம்பஹா ஒஸ்மானிற்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் அவ்வாறான எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்திருக்கவில்லை என்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பத்மேயின் சகாக்கள் பல சந்தர்ப்பங்களில் கம்பஹா ஒஸ்மானை கொலை செய்ய தயாராக இருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதிலும் அவை அனைத்தும் வெறும் நாடகம் என்பதும் அம்பலமாகியுள்ளது. பத்மேயின் கருப்பு பணத்தை இலங்கைக்குள் இருந்து வெள்ளையாக்கும் பணிகளை முழுமையாக கம்பஹா ஒஸ்மானை வழிநடத்தியுள்ளார் என்பதை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சந்தேக நபர் தனது வியாபாரங்களூடாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கெஹில் பத்ர பத்மேயிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் போது இவர் குறித்த எந்தவொரு தகவலும் வெளிவரவில்லை. எனினும் அண்மையில் அஜர்பைஜானில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பட்டுவத்தி சாமர என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபரான கம்பஹா ஒஸ்மான் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. முக்கியமாக கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கம்பஹா ஒஸ்மானே வழங்கியுள்ளார் என்பதும் அதன்போது தெரிய வந்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுவிஸ் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது.
மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வல்லிபுரம் சந்திரசேகரம் என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் திகதி பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் வீட்டிற்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டு காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கேமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் திகதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்திற்கு வெளிச்சுற்றாடல் செயற்பாடுகளை காத்திரமாக முன்னெடுக்கும் யாழ் மாநகர சபைக்கு இன்று காலை 10 மணி அளவில் மகோற்சவ பத்திரிகையும் களஞ்சியமும் தேவஸ்தானத்தால் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ஊழல் முறைகேடுகளை செய்த அரசு அதிகாரிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்யாது அவர்களை மிரட்டி நிர்வாக விடயங்களில் தமது கட்சி சார்ந்தவர்களுக்கு சலுகைகள் வழங்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கப் போகிறோம் என வாக்குறுதி வழங்கி வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பல முறைகேடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. தெற்கில் ஒரு சிலரை கைது செய்தாலும் வடக்கில் உள்ள ஊழல் அதிகாரிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்யாது. அதற்கு வலுவான காரணம் இருக்கிறது. அதாவது வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்த்த மக்கள் ஆணையை வராத நிலையில் ஊழல் அதிகாரிகளை வைத்து தமது கட்சி சார்ந்தவர்களின் நலனை பாதுகாப்பதே அவர்களின் திட்டம். கடந்த தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தியினர் சுமார் 80,000 வாக்குகளை பெற்ற 3 ஆசனங்களை பெற்றனர். உண்மையில் கடந்த காலங்களில் அரசாங்க கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் வழங்கி வந்த வாக்குகளில் சுமார் 20,000 வாக்குகள் குறைவாகவே தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்தது. தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை அற்றதன்மை கடந்த தேர்தலில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டமையால் தேசிய மக்கள் சக்தியினரால் 3 ஆசனங்களை பெற முடிந்ததே உண்மையான விடயம். வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினரை தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது நன்கு தெரிந்த நிலையில் வடகிழக்கில் உள்ள ஊழல் அதிகாரிகளை அவர்களின் கோப்புகளை விசாரணைக்கு எடுக்கப் போகிறோம் என அச்சுறுத்தி தமது அரசியல் செயற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்றார். விடுதலை புலிகளின் மாவீரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நினைவுகூரும் மாதம் வந்துவிட்டால் பல்வேறு குழுக்கள் மஹிந்த ராஜபக்ஷவை குறிவைத்து அத்தகைய காலகட்டத்தில் அவருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது என்று மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தடியுமான மனோஜ் கமகே கூறியுள்ளார். எனவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செயற்படுவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளது என்று மனோஜ் கமகே நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் நாட்டில் சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் உயிர்களின் பாதுகாப்பு குறித்து பெரும் நிச்சயமற்ற நிலை நிலவுகிறது என்றும்
அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தமக்கு ஏதேனும் துன்புறுத்தலோ அல்லது ஆபத்தோ நேர்ந்தால் அதற்கு தற்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஏனெனில் தமது உயிருக்கு கடுமையான ஆபத்து உள்ளதென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்ட போது நிலவிய பாதுகாப்பு பலவீனங்களையும் அவர் விளக்கியுள்ளார். எந்தவிதமான உடல் பரிசோதனையுமின்றி வளாகத்தை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்ததால் பயங்கரவாதிகள் எளிதில் ஊடுருவி ராஜபக்ஷவிற்கு தீங்கு விளைவிக்க ஒரு வாய்ப்பு உருவானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய மிகவும் பாதுகாப்பு மற்றும் அபாயகரமான சூழலில் முன்னாள் நாட்டு தலைவரை ஆணைக்குழுவின் முன் கொண்டு வருவது ஒரு கடுமையான பிரச்சனை என்றும் மனோஜ் காமகே கூறியுள்ளார்.